Hi friends, welcome to the TN18 Talks. So இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய how to do wheelie அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் கிடச்சிது, ரொம்பவே நல்லாவும் இருந்தது உங்களுடைய சப்போர்ட். தேங்க்யூ ஃபார் தட். ஸோ அந்த வீடியோ நீங்கள் யாருன்னா பார்க்காம இருந்தீங்கன்னா மேலே அதோடைய காட்டுறேன், அதில் நீங்கள் பாருங்கள் அண்ட் அந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸோ இன்றைக்கி அதோடைய செகண்ட் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கமெண்ட்லேயுமே நம்மளுடைய சைக்கிளை பற்றி ஃபஸ்ட்டு கேட்டிருந்தாங்க. சைக்கிள் எப்படி இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, நாங்கள் அதை வாங்கலாமா, அதை வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலி இந்த சைக்கிள் லீடர் சைக்கிள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. ஸோ ஃபைனலாக நம்மளுடைய லீடர் சைக்கிள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு நல்ல பிராண்ட் அப்படின்னுமே நம்ம சொல்லலாம். ஸோ மற்ற எம்டிபிஸ் அண்ட் சைக்கிளை நம்ம கம்பேர் பண்ணுறப்ப இந்த ப்ரைஸிங் ரேஞ்சில் இந்த லீடர் பிராண்டோடைய சைக்கிள் நம்ம கொஞ்சம் நல்லாவே தான் இருந்துச்சு. ஸோ இப்போ சைக்கிளோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய சைக்கிளோட ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு நான் அப்படியே சொல்கிறேன். ஸோ இது ஆக்சுவலி ஒரு ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் அப்படின்றதுனால, ஸோ நமக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சைக்கிள்னால கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்துடும். ஸோ அதனால் இது நம்ம அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் தான் அது. ஸோ நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த விச் மீன்ஸ் இதில் மொத்தம் லீடர் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப் ஆஃப் மாடல்ஸ் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக 3x7 ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்த மாதிரி. ஸோ மொத்தமாக இங்கே 7 கியர்ஸ் இருக்கும், ஃப்ரண்ட்டில் 3 கியர்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இது 3x7 டோட்டலாக 21 கியர்ஸ் இருக்குது இதில். அண்டு இதில் இன்னொரு மாடல் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரு சிங்கிள் டாப் மாடல் இருக்கும், பேக்கில் 7 இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம 7 கியர் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வேரியண்ட்டும் இருக்குது. அண்ட் கியர்லெஸ் நார்மல் வேரியண்ட்டும் ஒன்று இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்லேயும் சிங்கிள் தான் இருக்கும், பேக்லேயும் இந்த சின்ன சின்ன கியர் இருக்குல்ல, ஸோ அது மட்டும் தான் இருக்கும். ஸோ அதுவும் ஒரு வேரியண்ட் இருக்குது. மொத்தம் 3 வேரியண்ட் இருக்குது. அதோட ப்ரைஸுமே டிஃபர் தான். பட் ஆனால் மற்ற எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஃப்ரேம் சீட்டு, பிரேக்ஸு எல்லாமே சேமாக தான் இருக்கும். அண்ட் இந்த லிவர்ஸ் மட்டும் மாறும். கியரில் சைக்கிள் இது ரெண்டுமே வராது, பிரேக் மட்டும்தான் வரும். அண்ட் 7 கியர்ஸ் சைக்கிளில் மட்டும் இந்த 7 கியர்ஸ் மட்டும்தான் வரும். இந்த பக்கம் இருக்கக்கூடிய 3 மாடல் கியர் வராது. அண்ட் அதே மாதிரி இங்கே இதில் வந்தது ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்க் பிரேக்ஸ் தான். ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி டிஸ்க் பிரேக் தான் வந்துச்சு. அண்ட் இதோட இன்னொரு அடிஷ்னல் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்க் மட்டும் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா பவர் பிரேக்குன்னு சொல்லுவோம். அந்த பவர் பிரேக் போட முடியும். ஆக்சுவலாக அந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் பிரேக்கை தான் நான் போட்டிருக்கேன். ஸோ ஏன் இந்த பவர் பிரேக்கை நான் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்க் பிரேக் வந்து ஆக்சுவலாக 2 வேரியண்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வேரியண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான். ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேக்கில் தெரியும். ஸோ ஆக்சுவலாக இந்த லிவர் வந்து தூக்குறப்ப அது லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து பிரேக்ஸ் அப்ளை ஆகும். ஸோ இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதோடைய பவர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டாப்பிங்லாம் பண்ணுறதுக்கு ஒரு பிகினர் ஸ்டேஜ் ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிறப்ப பிகினர் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் பிரேக்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணேன். இன்னொன்று இந்த பவர் பிரேக் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி இது அப்ளை ஆகும். அண்ட் ஈஸியாக நம்மளால் வந்து ஸ்டாப்பியை வந்து பண்ண முடியும். அண்ட் வீலோடைய கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கும். டிஸ்க் வேரியண்ட் வந்து எப்பவுமே சூப்பர் தான். பட் ஆனால் இந்த டிஸ்க்கை விட ஆயில் டிஸ்க்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ ஆயில் டிஸ்க் வந்து ரொம்ப காஸ்ட்லி. பட் ஆனால் அதில் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஆயில் டிஸ்க்கை பொறுத்தவரையும் நமக்கு லைட்டாக ப்ரெஷர் பண்ணாலே போதும், ரொம்பவே பவர். அதாவது கிட்டத்தட்ட நம்ம பைக் தான் ஆக்சுவலாக அது சிலிண்டர் இருக்கும். ஸோ நம்ம அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போதே நல்லா அப்ளை ஆகும். ஸோ பெருசாக நம்ம பவர் கொடுக்க வேண்டியது இருக்காது. பட் இந்த பிரேக்கை பொறுத்தவரையும் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் அந்த டிஸ்கானது நம்ம எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குமோ அவ்வளோதான் அமுங்கும். பட் ஆனால் டிஸ்கை விட இந்த பவர் பிரேக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர் தான். அதுதான் வந்து சைக்கிளிஸ்ட்டும் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க மேக்ஸிமம். நம்ம ஷோரூம்லேயும் அதுதான் நமக்கு சொன்னாங்க.